யாரை சேவிப்பாய்? யாரை சேவிப்பாய்? வருஷத்தில் கடைசி வாரத்தில் அடுத்த வருஷத்தை நோக்கி பார்க்கிற இந்த டிசம்பர் 29 தேவன் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரானால், இந்த 2025 நான் உனக்கு கொடுப்பேனானால் நீ யாரை சேவிப்பாய்? யாரை சேவிப்பாய்? whom you will serve. the serve என்கிற வார்த்தை தான் சேவிப்பாய் என்று வருகிறது. நாம் ஆராதிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆராதனை என்பது நாம் துதிப்பதும் போற்றுவதும் புகழ்வதும். ஆராதனை என்பது நீ கர்த்தருக்கு என்ன பயம் தோடு கூட வாழ்கிறாய், கர்த்தரை நீ எஜமானாய் கொண்டு அவருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறாய், கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைகளை நீ எப்படி பயன்படுத்துகிறாய், கர்த்தரை உன்னுடைய செயல்களினாலே எப்படி மகிமைப்படுத்துகிறாய், கர்த்தர் உனக்கு கொடுத்த யாவற்றையும் நீ எப்படி பயன்படுத்துகிறாய், கர்த்தருக்கு பயந்து நீ எப்படி வாழ்கிறாய், கர்த்தரையே முதன்மையாக வைத்து நீ எப்படி செயல்படுகிறாய். இந்த 7 காரியங்களும் அடங்கியதுதான் whom you will serve. நீ கர்த்தரை எப்படி சேவிக்க போகிறாய், அவருக்கு எப்படி பயந்து நடக்க போகிறாய், அவருக்கு ஏன் பயப்படணும், ஏன் அவரை முதன்மையாக நினைக்கணும். அதற்கு ஒரு பதிலாக தான் யோசுவா 24 அதிகாரம் சொல்லுகிறது. இந்த 24 அதிகாரம் தன்னுடைய கடைசி நேரத்திலே தனக்கு முன் மோசே இந்த ஜனங்களை நடத்தினார். தற்போது யோசுவா நடத்தி கொண்டு தன்னுடைய கடைசி நேரத்திலே கில்காலுக்கு வந்திருக்கிறான். அப்படி கீழ்காலுக்கு வந்திருந்த போது அங்கே இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் தன்னிடத்தில் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார். சரி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சேர்ந்து வாசிக்கலாமா? நான் 1வது வசனத்தை வாசிக்க 15 வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தேரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்திற்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்தனுப்பினான்.
பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்படி நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 2024 டிசம்பர் 29 தேவ சமூகத்தில் வரும்போது இந்த கேள்வி நமக்குள் வரணும். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். மோசேயின் காலத்திலே வழி நடத்தப்பட்டு வனாந்தரத்திலே கடந்து வந்த அந்த ஜனங்கள் 10 முறை கர்த்தரை சோதித்தார்கள். 10 இடங்களிலே முறுமுறுப்பு அதிகமாயிருந்தது. தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய தீமை பாவம் அல்ல, முறுமுறுப்பு. சொல்லுங்க, முறுமுறுப்பு. சொல்லுங்க, இன்னும் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க, முறுமுறுப்பு. அப்படின்னா அந்த முறுமுறுப்பு இருந்தது. பல இடங்களிலே மோசேக்கு ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றார்கள். தேவ சமூகத்தில் மோசேயும் ஆரோனும் வந்து விழுந்து, ஆண்டவரே போதும், எங்கள் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை ஆள விடுங்கப்பா, இவங்களை நானா பெத்தேன், நானா வளர்த்தேன், இவங்களை நானா கூட்டிட்டு வந்தேன், நான் ஏன் இவ்வளோ பாடுபடணும் அப்படின்னு சொல்லி என் ஆத்துமாவை நீங்கள் எடுத்துக்குங்க அன்ற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வழி நடத்துதல்ல இந்த ஜனங்க வனாந்தரத்தில் மிகுந்த கோபம் ஊட்டினாங்க. ஆனால் அதே சமயத்தில் யோசுவாவின் காலம் வரும்போது யோசுவாட்ட சொல்ல, நீ பலம் கொண்டு திடமனதாகிற, நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு விரோதமாக ஒருத்தவனை என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத, நான் உனக்கு முன்னாடி போவேன், உன்னை காக்க முடியும், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஜனங்களுக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக, வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ நிறைவேற்றத்தக்கதாக இந்த ஜனங்களுக்கு தேசத்தை நீ என்ன பண்ணுவ, பங்கிடுவ. அப்ப நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, அதுல ஜீவன் இருந்தது, அதுல பெரிய பாதுகாப்பு இருந்தது. இப்ப 2024 ஆரம்பிக்கும் போது வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம். அதுல ஜீவன் இருந்தது, அதுல நமக்கு பாதுகாப்பும் இருந்தது. நாம அநேக காரியங்களை சுதந்திரித்து கொண்டோம். ஆனா கடந்து வந்த பாதையில சில மேடு பள்ளங்கள் இருந்தது. என்ன இருந்தாலும் அவங்க விக்கிரக ஆராதனைக்காரரா போகவே இல்லை. மோசேயின் காலத்துல கூட அவர்கள் என்ன பண்ணாங்க, கன்றுக்குட்டிய கடவுளாக்கி பொன் கன்றுக்குட்டிய அவங்க என்ன பண்ணாங்க, வணங்கினாங்க, திருவிழா கொண்டாடினாங்க. அவங்க திரும்பி போகல. அவங்க திரும்பி இருதயம் எகிப்துக்கு என்ன பண்ணிடுச்சு,
போயிடுச்சு. அவங்க கும்பிட்டு அதே தெய்வத்துக்கு போயிட்டாங்க. ஆனா யோசுவாவின் காலத்துல இந்த ஜனங்க என்ன பண்ணல, திரும்பி போகல, அவங்க இருதயம் வழுவி போகல. அப்ப இந்த காலங்களில் நடந்ததை பார்க்கும்போது யோசுவாவுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதங்களை செய்ததனுடைய அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதம் முன்னையும் நடந்ததில்லை, பின்னையும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி சூரியனை ஆயலோன் மேலும் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தேவன் நிற்க பண்ணினார். இந்த 2 இடங்கள் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல, இந்த பக்கத்தில் இது நீ கிழக்கிலே நில்லு அப்படின்ட்டார். அப்ப சூரியனை கிழக்கிலே நினைச்சும் தீவிரிக்கலை. அப்ப இரவெல்லாம் 12 மணி நேரம் அப்படியே சூரியன் நின்றுச்சு, சந்திரன் நின்றுச்சு. இது மூமெண்ட் இல்லை, அல்லது மூமெண்ட் எது அதுல இல்லையா பூமியில இல்லையான்னு தெரியல. பூமி நின்றுச்சு, ஸ்தம்பிச்சிடுச்சு 12 மணி நேரம். இந்த வார்த்தை அப்படி ஒரு பெரிய அற்புதம் உலகத்தில் நடந்ததே கிடையாது, இனி நடக்க போறதும் கிடையாது. அப்படி பல காரியங்கள் யோசுவாவின் நாட்கள்ல நடந்தது. இப்ப நாம கடந்து வந்த பாதையில நிறைய அற்புதங்கள் நடந்தது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம அம்மா அப்பா காலங்களில் இருந்ததை விட இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்தது அநேக அதிசயம். ஆனால் இப்போ ஒரு புதிய நாட்களை துவக்கிறாங்க. யார் இல்லாமல் துவக்க போகிறாங்க? இந்த யோசுவாவும் என்ன பண்ண போகிறாரு? கடந்து போக போகிறாரு. பின்னாடி நாட்களில் நியாயாதிபதிகள் வர போகிறாங்க. நியாயாதிபதிகளுக்கு பின்பு ராஜாக்கள் வர போகிறாங்க. அதுக்கு பின்பு தீர்க்கதரிசிகளின் காலம் வருது. அப்புறம் கிருபையின் காலம் வருது. ஆனால் நித்தியத்துக்கும் யார் ராஜாவா இருக்கணும் சொல்லுங்க? நித்தியத்துக்கும் யார் ராஜாவா இருக்கணும்? யார் ராஜாவா இருக்கணும்? கர்த்தர் ஒருவர் தான் என்ன இருக்கணும்? ராஜாவா இருக்கணும். அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு பயப்படுற பயம், ஒரு ராஜாவுக்கு இருக்கிற ஒரு நடுக்கம், ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிற அந்த பயபக்தி, ராஜாவுக்கு கொடுக்கிறதுல ஒரு உண்மை, ராஜாவுக்கு கொடுக்கிறதுல உண்மை, அந்த ராஜ்யத்தில் நேர்மை, அந்த ராஜ்யத்தில் உத்தமம், அந்த ராஜ்யத்தில் செய்ய வேண்டிய வேலை, அந்த ராஜாவுக்கு மகிமையா வாழக்கூடிய, ராஜாவுக்கு மகிமையா வாழக்கூடிய காரியம் எல்லாம் இனிதான் இருக்கு. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தீமை, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தீமை என்பது பாவம் இல்லை, பிசாசு இல்லை, உலகம் இல்லை, பணம் இல்லை, எந்த தீய சக்தியும் இல்லை. நான் என்ன சொல்றேன்? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தீமை பிசாசு இல்லை, உன் பாவம் இல்லை, இந்த மக்கள் செய்கிற அக்கிரமம் இல்லை, இந்த உலகம் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற யாரும் இல்லை. அப்ப இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தீமை என்ன தெரியுமா? நீ அறிய வேண்டியதை அறியாமல் போவது. அறியாமை என்பதுதான் மிகப்பெரிய தீமை. அப்ப அவங்க யார் அறியணும்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். கர்த்தரை நீ சரியா பிடிச்சுக்கிட்டீன்னா, நீ யாரை சேவிக்கிற, நீ யாரை ஆராதிக்கிற, நீ யாருக்கு உண்மையா இருக்கணும், நீ யாருக்கு பயப்படணும், நீ யாருடைய வார்த்தையை கேட்கணும், நீ யாருக்கு முதல் மரியாதை செய்யணும், யாருடைய பிரியத்தை தேடணும், யாருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றத சரியா நீ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் கொடுக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னைக்குமே வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியாம போறது தான் பிரச்சனையே. சபையில எவ்வளவோ வார்த்தைகளை கொடுக்கிறேன், போய் பாருங்க, யூடியூப்ல 1500 செய்தியாவது போட்டிருக்கிறேன். அதை புரிஞ்சு நடக்கிறவங்க 10 பேர் கூட இல்லை. அதை புரிஞ்சு நடக்கிறவங்க ஒரு 10 பேர் கூட சபையில கிடையாது. நான் நடக்கிறேனே, உங்க செய்தியை நான் இன்னொரு தடவை திரும்பி கேட்பேன். நீங்க கேட்ட இந்த செய்தி, ஆண்டோடைய வார்த்தையை திரும்பி திரும்பி கேட்பேன்.
அந்த வாரம் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கு. ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த சபையில, எங்க குடும்பத்துல, உங்க சமுதாயத்துல இன்னும் ஒரு மாற்றம் வராம இருக்கிறது காரணம் புரியாமலேயே வாழ்றது. என் ஜனங்கள் அறியாமையினால் கெட்டு சங்காரமாகிறார். என்னது சொல்லுங்க? பாவத்தினால் சங்காரமாகுன்னு சொல்லல, அறியாமையினால் சங்காரமாகிறார். சொல்லுங்க, அறியாமையினால். அப்ப எதுக்காக சபை வரும்? ஏன்னா சங்கீதம் 84:10 இப்ப கடைசி வாரத்திலும் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் நல்லது. இந்த ஒரு நாள் நீ சரியா கீழ்ப்படிஞ்சிட்டினா 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஒரு அலையிலேயே கூட காணும். அலையிலூயா, அலையிலூயா. நல்ல கொட்டா விடுறாரு. உங்களுக்கு அப்படி, அதாவது சும்மா வரோம். இந்த பிள்ளைங்களாம் கேளுங்க, எதுக்கு வருவாங்க அப்படின்னு கேளுங்களேன். எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வராங்க, வரேன். அதே நிலைமையில் எதுக்கு வரேன்? அண்ணன் திட்டுவாங்க, வரலன்னா கேட்பாங்க. நானும் அப்படி வராத. கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் நல்லா இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை கண்டு நடுங்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? நல்லா இருப்பான். நான் ராஜாவினுடைய சமூகத்தில் வரணும். என் ராஜா ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த ராஜாவின் கட்டளைக்கு நான் என்ன பண்றேன்? கீழ்ப்படுகிறேன். சபை கூடி வரணுன்றது தேவனுடைய திட்டம். நான் வரும்போது அவருடைய வார்த்தையை நான் என்ன பண்றேன்? கேட்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டா ஏன் சந்ததிக்கு இல்ல, 1000 சந்ததி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறாய். உன்னால 1000 தலைமுறைகள் நல்லா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீயே நல்லா இல்லை, அதனால தான் நீ கை தூக்க மாட்டேங்கிற. இந்த 2024 முடிகிற சமயத்தில் ஏன்னா நானே நல்லா இல்லை. நான் ஏன் நல்லா இல்லை அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். சபைக்கு வந்ததை விட கல்யாண மண்டபத்துக்கு போய் பிரியாணி தின்னது தான் அதிகம். நீ சபையில செலவு பண்ண நேரத்தை விட நீ யாரோடு கூட உட்கார்ந்து பேசி பேசி பேசி, நான் அங்கெல்லாம் போகலனாலும் கைபேசியில உட்கார்ந்து பேசி 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 தேவனை தவிர மீதி எல்லாம் செஞ்ச. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் செஞ்ச. அதுக்கு தான் பேரு ஆகாமிய கூடாரங்கள். ஒருத்தவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு நாளை முடிக்கும் போது, இன்னைக்கு எது நான் ஒழுங்கா செஞ்சேன்? ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்படிதானே? மரம் செடி கொடி எல்லாம் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார். மனிதனை படைத்து விட்டு மிகவும் நல்லது என்று கண்டார். எந்த ஒரு நாளாவது நல்லதுன்னு நீ முடிச்சிருக்கிறியா? நீ நான் எனக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு, நான் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருந்தேன். எந்த ஹோட்டலில் சாப்பிட்டு நல்ல திருப்தியா வந்தேன்? எந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டு திருப்தியா வந்தேன்? எந்த உடைய உடுத்தி நீ திருப்தியான? யாரோடு கூட பேசி நல்ல திருப்தியான? அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு? நீ யாருக்கு பிரயோஜனமா இருந்த? ஆகாமிய கூடாரங்கள் ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, வாழ்க்கையினுடைய நோக்கம் 2 தான். வருஷத்தை கர்த்தர் கொடுத்ததனுடைய நோக்கம் 2 தான். அது நம்ம தெரியல. ஒன்று, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மகிமைப்படுத்துறதுல நான் அந்த மகிமையை சுமந்து மக்களுக்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்து பிரகாசமாய் வாழணும். ஒரு பிரகாசத்தை பார்க்கணும், அந்த பிரகாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். இதுதான் வாழ்க்கை.
சொல்லுங்க. அப்படி பிரகாசத்தை பார்க்கணும். அந்த பிரகாசத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். அப்படி காண்பிக்கிறதுக்கு பேர் தான் நற்செயல்கள். அதுக்கு பேர் தான் என்னது? நற்செயல்கள். இப்போ நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடணும். இந்த கிறிஸ்மஸினுடைய நல்ல செய்தி என்ன? எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடணும் கேளுங்க. எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? நான் கத்தோலிக்கனா இருக்கும்போது புது நன்மைன்னு ஒன்று எடுப்போம், திவ்ய நற்கண்ணன்னு ஒன்று எடுப்போம். அது போய் எடுக்கும்போது வாயில வைக்கும்போது ஆமேன்னு சொல்லணும், அது மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு இயேசுநாத சுவாமி ஆவி ஆத்மா சரீரத்தோடு எங்க வராரு? உள்ளேயே வராரு, எனக்குள்ள தான் வராரு அப்படின்னு நம்பிக்கையோடு எடுத்தோம். ஒரு நாளாவது இயேசுவோடு நான் இல்லை. ஒரு தடவையாவது அந்த நன்மையை நான் வாங்கிட்டு நான் நன்மை செய்கிறவனா என்ன பண்ணல. அப்போ சட்டை பாக்கெட்டில் கூட சட்டை பாக்கெட் போட்டிருந்தா அந்த பாக்கெட்லாம் சிகரெட்டு தான் இருக்கும். வெளியே வந்து கர்த்தரை விட அல்லது இயேசுவை விட எனக்கு சிகரெட்டு பெருசு. அப்ப நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? எதுக்காக தேவ ஆலயத்துக்கு போனேன்? கடமையா? ஆனா கர்த்தரை ஆராதிக்க போறேனா? நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது பிரகாசம் அடைகிறேன். அந்த தேவ சமூகத்திலிருந்து வெளியே வரும்போது மக்களுக்கு பிரகாசமா மாறுறேன். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல தெரியும்? திரும்பி நீங்க சொல்லி பாருங்க. தேவ சமூகத்தில் வரும்போது நான் பிரகாசம் அடைகிறேன். தேவ சமூகத்தை விட்டு நான் வெளியில போகும்போது மற்றவங்களுக்கு பிரகாசமா மாறுறேன். இதுதான் வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்பது என்ன? என் நற்கிரியையில காண்பிப்பது. தேவன் எப்படி நற்கிரியை காண்பிச்சாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை கொடுத்து இவ்வுலகத்தில் என்ன பண்ணாரு? அன்பு கொண்டார். குமாரன் இந்த பூமிக்கு வந்த போது நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இந்த உலகத்தின் மேல என்ன பண்ணாரு? அன்பு கொண்டார். குமாரன் என்ன கொடுத்தாரு? குமாரன் என்ன சொன்னா, கொஞ்சம் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் என்ன பண்ணிருக்கு, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், உன்னை சுற்றி இயக்கி வைத்து அந்த சபை புறப்பட்டு போகும்போது உன்னால இந்த பூமியில தேவனுடைய மகிமையோடு கூட என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு உலகத்துக்கு சொல்லும் போது இந்த உலகம் பரலோகத்தை நோக்கி பரலோகமான வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தை நோக்கி பார்க்குது. உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், உன் சமுதாயம் பரலோகத்தை நோக்கி பார்க்குது. அப்ப பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன் சித்தம் இந்த பூமியில நடக்கும். யார் ஆண்டா என்ன, எந்த ஆட்சி இருந்தா என்ன, என் சித்தம் இந்த பூமியில நடக்க ஆரம்பிச்சா இந்த பூமியே பரலோகமா மாறும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்துமஸ் செய்திய நாம தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது கேக் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றதா நம்ம மாத்திட்டோம். என்னுடைய செய்தியை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுத்த செய்தி தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. நிறைய பேர் வரல. அந்த செய்தி இன்னொரு தடவை நீங்க கேட்டு பாருங்க. 10 காரியத்தை நான் பேசுனேன். 10 காரியத்தை இது வரைக்கும் நீங்க கேட்காத ஒரு 10 காரியத்தை நான் அதில் பேசினேன். ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் ஒரு புதுசா இருக்கும். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில வேற மாற்றம். இந்த பரலோகம் 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 நம்ம மேல பார்க்கிறோமே, அப்படி மேல பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? 2 காரியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, நாம பரலோக மகிமையே பார்க்கணும், அந்த மகிமைக்குள்ள வாழணும், அந்த மகிமையே மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிறவங்களா என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அடிப்படையாக இப்போ நமக்குள்ள இங்கிருந்து வெளியே போறீங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுகிறேன். நான் ரொம்ப பிரசங்கமாக பண்ண விரும்பலை. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரலோகம் சில நோக்கத்தை வைத்திருக்கு. ஒரு சின்ன டிஎன்ஏ நம்ம கண்ணால் பார்க்கல, அதில் ஒரு 3 லட்சம் பக்கம். அந்த 3 லட்சம் பக்கம் தான் நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும், கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து வாயிலிருந்து பல்லிலிருந்து எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மை உருவாக்கியிருக்கு. நாம் நம்மை உருவாக்க நாம் எதுவுமே செயல்படல. அம்மா வயிற்றுல உருவாகிறதுக்கு நம்ம காலை கையை உதச்சு, அம்மா எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அது வேணும், ஏதாவது கேட்டோம். நம்ம அப்படி உதைச்சோம்னா அங்கேயே உதைச்சிருப்பாங்க. நம்ம ஒன்றும் கேட்கல. நமக்கு என்ன தேவை? ஒரு
கருவிலிருந்து நம்மை உருவாக்கினவர். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் ஆண்டவர் என்னுடைய உள் இந்திரியங்களை அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதுக்கு என்ன தேவைன்னு இருக்கு? நான் உள்ள இருந்து இயக்கப்படுறேன்னா வெளியிலிருந்து இயக்கப்படுறேன்னா? நான் உள்ள இருந்து இயக்கப்படுறேன்னா வெளியிலிருந்து இயக்கப்படுறேன்னா? இயங்கிறது வெளியே, அதுதான் நம்ம பார்க்கிறோம். மூளையை இயக்கிறது யாரு? சுவாசத்தை கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? இருதயத்தை துடிக்க வைக்கிறது யாரு? உன் இறப்பைய மூச்சு விட பண்ணாரு யாரு? உள்ள ஒரு அது என்ன இருக்கு? கல்லீரல் ஒன்று இருக்கு. அது என்ன செய்து சத்தை கொடுக்குது? அது எப்படி கொடுக்குது? இந்த சிறுகுடல் என்ன பண்ணுது? பெருங்குடல் என்ன பண்ணுது? அடுத்தது நம்ம கிட்னி என்ன பண்ணுது? நம்ம நாடி நரம்புகள் என்ன பண்ணுது? 60,000 மைலுக்கு அந்த ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அதையெல்லாம் யார் இயக்குறா? நீயா? உன் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அந்த நரம்புகளை ஓடுறதுக்கு நீயா பிரஸ்டேட் கொடுக்குற? நீயா பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிற? அப்போ இந்த சுவாசத்திலிருந்து ஜீவனிலிருந்து யாரோ ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கிறாரு. அவர் யார் என்பதை அறிந்து அவர் உனக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இன்னைக்கு என்ன நாளைக்குன்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் உன் கையில கொடுக்க மாட்டாரு. ஜோசியக்காரனை நம்பாத, உன் கை சொல்றத நம்பாத, உன் மனுஷன் அடுத்தவன் சொல்றத நம்பாத. நாளை நடக்கிறத இன்னைக்கு காலையில தான் இன்னைக்கு நடக்க வேண்டியதை இன்னைக்கு அவர் கொடுப்பாரு. அதனால தான் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். நாளைக்கு நடக்கும்போது நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அப்போ நான் சாப்பாடு நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு உன் தேவை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய நிறைவு, உன் மகிழ்ச்சி, உன்னுடைய உறவு, உன்னுடைய உன்னுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், உங்களை சுற்றில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய மகிமை, உங்கள் சரீரத்தின் சுகம் எல்லாம் இன்றைய தேவையை இன்றைக்கு சந்திக்கிற அந்த வசனத்துக்குள் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றாங்க? அல்லேலூயா. நாளைய குறித்து நீ கவலைப்படாத. நாளைக்கு பிறக்கும்போது நாளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கேளு. இந்த உடம்புல இருக்கிற டிஎன்ஏ, இந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் இயங்குறதுனால தான் நீயும் நானும் இருக்கிறோம். ஆனா சபைக்குள்ள நீங்க வரும்போது உங்களை உண்டாக்கினவர் உங்களை ஒரு படைப்பாளியாய் பார்க்கிறார். நீங்க பரலோகத்துல அவர் ஒரு கிரியேட்டர், படைப்பாளி. இந்த பூமியில படைக்கப்படுகிற எல்லாமே உன்னால தான் நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதை உணர்ந்தா அதுதான் ஆராதனை. சுத்தமா வைக்கிறது, சுத்தம் இல்லாத ஒரு உலகம், அதை சுத்தமா வைக்கிறது நம்ம தான். பரிசுத்தம் இல்லாத ஒரு உலகம், அதை பரிசுத்தமாய் மாக்கிறது ஒரு உலகம். வெறும் இரும்பு ஏதோ கிடைச்சது, அந்த இரும்பை அடிச்சு கத்தி ஆக்கினாங்க, அது கடப்பாறை ஆக்கினாங்க. இன்னைக்கு எது வரைக்கும் என்ன வந்திருக்கிறோம்? விண்வெளி வரைக்கும் ஒரு இரும்பை எடுத்து வச்சு அது கலங்களை என்ன பண்ணிட்டோம்? உண்டாக்கிட்டோம். இந்த கட்டடம் உருவாக்குனது யாரு? நான் ஒரு படைப்பாளி, நீ ஒரு படைப்பாளி. ஆமென். நம்ம ஆராதனைன்றது 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனா வெளியில போகும்போது நான் ஒரு படைப்பாளி, ஐ எம் எ கிரியேட்டர். நீ என்ன படைக்கிற? படைப்பு என்பது இதுவரைக்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வருது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கொண்டு வர்றது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உனக்குள்ளதான் இருக்கு எல்லாம். உனக்குள்ளதான் என்ன இருக்கு? ஒரு ஐன்ஸ்டீனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு பழம் கீழே விழுந்துச்சுங்க. நியூட்டன் ஒரு படம் கீழே விழுந்துச்சு. எப்படி இது கீழே விழுது? ஏன் அது மேலே போகல? ஒரே ஒரு சிந்தனை. அப்பதான் கண்டுபிடிச்சாரு, இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இப்படி என்ன பண்ணுது? இப்படி இயங்குது. அதை வச்சுதான் எவ்வளவோ படைப்புகள். ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், ஏன் இது எரியல அது எரியல, ஏன் இந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாது? புல்லுல இருந்து அவர் மரத்துல இருந்து என்னென்ன இலைகள் அத்தனையும் 2000 தேடி பார்த்து கடைசியில் 2000 காரியம் எரியாதுன்னு தெரிஞ்சு ஒரு டங்ஸ்டன் இலையை கண்டுபிடிச்சாரு. அல்லதான் நீங்களும் நானும் வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? வாழ்க்கை முழுசும் சாம்பார் வச்சிட்டு இருக்காத. சாம்பாரை தாண்டி வேற ஏதாவது வைக்கப்பாரு.
முதல்ல நீ சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தால் எனக்கு கொடு. அல்லேலூயா. எதை கிரியேட்டிவா ஏதாவது செய்யுங்க. நம்ம ஆளுங்களுக்கு பிழைக்கணும்னா இட்லி கடை வைக்கணும். தெருவில் வந்துட்டோம்னா இட்லி கடை வைக்கணும். ஒரு பெண்ணிட்ட எவ்வளவு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆணை சுமக்கிறவள் உமன், ஒரு ஆணையும் சுமக்கிறவள் ஒரு பெண். அப்ப உனக்குள்ள இருக்கிறத நீ என்னைக்கு வெளியே கொண்டு வர போற? உன் படைப்பாற்றல் எங்க? காலமெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அடிமையாக ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக தேவன் உன்னை படைக்கல. வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நீங்க பாருங்க, அரசாங்க பணி. என்னைக்கு அந்த அரசாங்க பணி எனக்கு இருந்துச்சோ அது வரைக்கும் நான் ஒரு படைப்பாளி இல்லை. அரசாங்க பணி என்னை கட்டி போட்டு வச்சது, காசு கொடுத்துச்சு, வசதி கொடுத்துச்சு. ஆனா என்னை படைத்தவர் எனக்கு வைத்திருந்த வேலையை என்னதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வச்சிருந்த வேலை பணி என்பது வேற. அரசாங்க பணி அல்லது என்னது பிரைவேட் சர்வீஸ், அது என்ன சொல்லுவாங்க? பிரைவேட் சர்வீஸ், அது கவர்மெண்ட் சர்வீஸ்வாங்க, ரெண்டு தானே. தனியார் பணி, பணி உன்னை சுமக்க வைக்கும். அதனால தான் பணியிலிருந்து நீங்க ரிட்டையர்ட் ஆயிடுறீங்க. ஆனால் வேலை எனக்கு எப்ப யார் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறது? நீங்க கொடுத்துறீங்களா? எனக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் என்ன 65 வயசாச்சுன்னு எதுக்கு என்ன காலையில் போட்டு உயிரை எடுக்கிறீங்க? அண்ணா நீங்கள் போங்க, இந்த பிள்ளைங்களாம் தான் நல்லா பேசுகிறாங்களே, நல்லா செய்கிறாங்களே, எனக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுங்களேன். ஏன் ஒரு கை கூட உயர மாட்டேங்குது? எனக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணுமா வேணாமா? கொடுங்க. என்ன நான் சந்தோஷமா செய்கிறேன். என் சரீரத்தில் பலவீனமே இல்லை, இது சுகமா செய்கிறேன். இது தேவன் எனக்கு கொடுத்த வேலை. அல்லேலூயா. இதுல எல்லாமே எனக்கு கிடைக்குது. நான் செய்கிற வேலை எனக்கு பிரியத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, காலையில் வெளியே கொடுக்குது, எனக்கு நிறைய எண்ணங்களை ஓட்டங்களை கொடுக்குது, அதை கேட்குற மக்களை கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த தாக்கத்தை காரைக்காலில் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? செய்து கொண்டு இருக்கு. இந்தியா முழுசும் சுத்த வைக்குது. உலகத்திலையும் பல நாடுகளுக்கு என்ன பண்ணுது? சுத்த வைக்குது. இது தேவன் கொடுத்த வேலை. ஆனால் அந்த 5 தாளத்தை கொடுத்த போது அந்த 10 ஒருத்தன் என்ன பண்ணா? மாற்றினா. இந்த ஒரு 5 தாளத்தை அப்படி என்ன பண்ணா? 10 மாற்றினா. அப்படி 10 மாற்றின போது அவர் என்ன சும்மா சொன்னாரு? உன்னை 10 பட்டணங்களுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? அதிபதியா வைப்பேன். அல்லேலூயா. எங்கேயோ ஒன்று நடக்குதா? நான் சொல்றது ஒன்று புரியுதா உனக்கு? உன் கையில கொடுத்ததை நீ பெருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. தேவன் உண்டாக்கினது பாருங்க, சங்கீதம் 19:1 வானங்கள் கர்த்தருடைய அல்லது மகிமையை அது என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. ஆகாய விரிவு, அந்த வாசகம் சொல்றது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து. இவ்வளோ நட்சத்திரங்கள், கணக்கில் அடங்காதது அவர் கிரியை. ஆகாய விரிவு, அந்த விரிவை இதுவரைக்கும் யாரால என்ன பண்ண முடியல. எவ்வளவுதான் வானம் இருக்கு, பூமியை அளந்துட்டான். பக்கத்தில் இருக்கிற புதன் எவ்வளவுன்னு அளந்துட்டான். சுக்கிரன் எவ்வளவு, செவ்வாய் கிழங்காங்க எவ்வளவு, எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு சுத்துது, அதனுடைய வேகம் என்ன எல்லாத்தையும் அளந்துட்டான். ஆகாய விரிவு அழைக்க சொல்லுங்க. என்னை படைச்சவருடைய கிரியை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு எல்லையே இல்லை. சொல்லுங்கம்மா. நம்ம அப்பாவுடைய கிரியை எல்லையே இல்லை, அது அளக்கவே முடியல. ஆனா அவருடைய பிள்ளை நான், என் எல்லை என் வீடு, என் மனைவி. ஏய் இது செய்டா அப்படின்னு சொல்ற 2 சின்ன குட்டி பசங்க, அது கொஞ்சம் பெருசா நின்று உனக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு அது கேட்குது. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம் என்பது, நான் கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் யாரு? கர்த்தருடைய சாயல். அப்படின்னா அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை. சொல்லுங்க, அவருடைய ஞானம்,
அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய ஆவியை யாரால் அளவிடவே முடியாது. அப்ப நான் ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருக்கிற ஒரு சின்ன பரு, அது என் பாப்பா பார்த்தா அது அவ்வளோ சொல்லாமல் முடியல. சிலதுக்கு அது வந்து பார்த்து தாத்தா இது எடுத்துருங்க, அதை கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா போயிடும், ரத்தம் வரும், தாங்கிக்குவீங்களா? வலிக்கும், தாங்கிக்குவீங்களா? குளிக்கும் போதும் வலிக்கும், தாங்கிக்குவீங்களா? இத்தனை கேள்வியும் கேட்டுட்டு தான் அது என்ன பண்ணுது, சொல்லுது. பிச்சு பிச்சு பார்க்குது, பிச்சு பிச்சு பார்த்துச்சு. நான் சொன்னேன், நீ தாம்மா அழுவ, நான் என்ன பண்ண மாட்டேன், அழுவ மாட்டேன். நீ தான் பயப்படுவ, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு. தாத்தா நீங்கள் அழுவ மாட்டீங்களா? அழுவ மாட்டேன். ரத்தம் வந்துச்சுன்னா கூட அழுவ மாட்டீங்களா? அழுவ மாட்டேன். ஏன்? நான் சின்ன பிள்ளை இல்லை, எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு ரத்தத்தை பார்த்தா பயப்படாம வாழ தெரியும். ஒரு கவலையை சமாளிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனையை தாண்டி எப்படி போகணும்னு தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தேவன் ஞானத்தை, அறிவை, வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் பிள்ளையாவே வாழ்றோம்? பால் குடிக்கிற குழந்தையாவே வாழ்ந்தா ஒரு சின்ன அடியை நீ தாங்க மாட்டியா? ஒரு சின்ன வார்த்தையை உன்னால தாங்கிக்க முடியாதா? இதை விட பெருசா கூட நான் தாங்குறேன். இதை விட என்ன வேணாலும் பேச நான் தாங்குறேன். இதை விட வறுமை வரட்டும், நான் அதை தாண்டி வரேன். இதை விட தோல்வி வரட்டும், அதை தாண்டி வரேன். இதை விட சிலுவையில் அறையிட்டும், அதையும் தாண்டி மரணத்தை ஜெயிச்சு வரேன். சிலுவை நம்முடைய அடையாளம் அல்ல, கிரீடம் தான் நம்முடைய அடையாளம். ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை உறவு நம்மளை என்ன சொன்னாலும் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் சொல்றது புரியுதா புரியல உனக்கு? அல்லேலூயா. நான் பிரசங்கத்தில் ஒரு பாயிண்ட்டை கூட சமயத்தில் முடிக்க முடியாமல் போயிடுறேன். 14 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை கூட என்னால் முடிக்க முடியாமல் போகுது. ஏன்? உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியல, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு விதை வளர்ந்து அது ஒரு நாள் மரமாகி அந்த மரத்திலே கனிகள் வந்து அந்த கனிகளை ருசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் சொல்லணும், உண்மையாவே இந்த மரம் ரொம்ப ஆசீர்வாதம், இதை காக்கணும், இன்னும் பாதுகாக்கணும். ஒரு மரம், ஒரு மாமரம் நல்ல கனி கொடுக்குது, சுவையா இருக்குது, வாசனையா இருக்குது. அதை சுற்றி ஒரு தோட்டம் வைக்கலையா, வேலி வைக்கலையா? அது அடுத்த வருஷம் காய்க்கிறதுக்கு அதுக்கான உரம் போடலையா? அதுக்கான ஒரு பூச்சி வடிச்சுன்னா மக்கள் வந்து அதுக்கு உடனே அதை சரி பண்ணலையா? இது இன்னும் காக்கணும், நல்லா காய்க்கும். 100 மரம் இருந்தாலும் ஒரு காய்க்கிற மரத்துக்கு கவனம் எல்லாம் அங்கே திரும்புதுன்னா காய்க்கிற மரத்துக்கு கவனம் திரும்பும். உங்க கிரியையினால தேவனை என்ன பண்ண போறீங்க? நீங்க மகிமைப்படுத்துறீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை உன்னிடத்துல ருசிச்சு பார்க்கணும். அதனால தான் எப்போ தெரியுமா முடிவு வரும்? நம்ம நினைக்கிறோம் வெள்ளங்கள் வரும்போது, சுனாமிகள் வரும்போது, பூமி அதிரும்போது, யுத்தங்கள் வரும்போது, நிறைய யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் பஞ்சங்களும் எல்லாம் வரும்போது எல்லாம் காலங்களை அப்படி காட்டுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி காட்டல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் என்ன வரும்? முடிவு வரும். என்ன சாட்சி? கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். நான் இன்னைக்கு நல்லா வாழ்றேன்னா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்து உதவுறேன்னா, இன்னைக்கு நான் நல்லவர்னு பேர் வாங்கின காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தேன். உன் சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. மகிமை என்பது
ஒரு காரியத்தில் மகிமை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எது மகிமை? ஒரு பூ மகிமை இல்லை, அந்த பூ கனியாகி சுவைச்சவன் அவ்வளோ சந்தோஷப்படணும், அதுதான் மகிமை. இது யாருக்கும் அடங்காது, இது யார் சொல்றதையும் கேட்காது. யார சொல்றேன்? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கும்? இது யாருக்கும் அடங்காது, இது யார் சொல்றதையும் கேட்காது. யார சொல்றேன்றேன்? உனக்கு யார சொல்றேன்னு தெரியுதா? உனக்கு நம்ம ருசிச்சு பார்க்கணும், நம்ம பேச்ச, நம்ம வாழ்க்கைய, நம்ம கொடுக்கறத. ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம்? மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சுவிசேஷத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஒரு கேக்கை வச்சு அழகா சுவிசேஷம் எடுத்து, ஏசு நல்லவருங்க, ஏசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. யார் வேணான்னு சொன்னா? யாரா வேணாம் சொன்னாங்க? எத்தனை பேர் போனீங்க? ஒரு 10,000 பேருக்காக கொடுத்துருக்குறோம். நம்ம சபை மூலமா 5,000 பேருக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? கொடுத்துருக்குறோம். யார் வேணான்னு சொன்னா? மக்கள் தப்பா, நம்ம தப்பா? நாம சரியா செய்யல, நம்ம சரியா என்ன பண்ணல, அதை கொடுக்க தெரியல. நம்ம கொடுக்கறதுக்கு ஆண்டவரன் கொடுத்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தேவன் எப்படி தெரியுமா சொன்னாரு? உன்னை வெள்ளி தட்டுல வச்ச பொற்பழங்களுக்கு ஒப்பா உங்க வார்த்தை இருக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுங்க? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட சமானமாய். சமானம் எது? ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்ப நம்ம எதிலிருந்து ஆரம்பிக்குது? நம்ம வாழ்க்கை வாயிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உன் நாவின் அதிகாரம் தான் ஜீவனும் மரணமும். நம்ம பேசுற வீணான வார்த்தையை குறித்து கூட ஒரு நாள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கேன் யாருன்னு. யாரையும் நான் விட விரும்பல. இன்னைக்கு உன் வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களா இருந்தா யார் ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க? ஒரு கேக்கு 25 ரூபா கேக்கை வச்சுட்டு கொடுத்தாலே வாங்குற ஜனங்க சந்தோஷமா வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஒரு ஜாம் பண்ணிட்டு போங்க அப்படிலாம் சொல்றாங்களே. நீ உன் வார்த்தை, நீ வேற எதுவும் வேணாம், நீ ஒன்றும் பெருசா எதையுமே என்ன பண்ண வேணாம், கொடுக்க வேணாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதை கொடுக்கலனாலும் நல்ல வார்த்தையை கொடுங்க. அல்லேலூயா. இயேசுவ ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பார்க்கிறோம்னா, தெய்வம் யாரு, அவர் எப்படி இருப்பார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய அற்புதம் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அதை காட்ட வரல. 12 பேரோடு வாழ்ந்து காட்டினார். ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து காட்டினார். 30 வருஷம் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து காட்டினார். 12 பேரோடு கூட படுத்து ஏந்திரிச்சு வேலை செஞ்சு பல்லு வேலைக்கு குளிச்சு நம்மள மாதிரி எல்லாமே செஞ்சு வந்தார். உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், போற எல்லா இடத்துலையுமே இயேசு நல்லவராக இருந்தார். சிலருக்கு உங்களை பிடிக்காது, அது பரவாயில்ல. ஆனா நல்ல மரம் எது, கெட்ட மரம் எதுன்னு மக்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரே மரத்தில் பாதி பழம் இனிக்கும், பாதி பழம் கசக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரே ஊத்துல ஒரு கொஞ்சம் நல்லா இனிப்பா இருக்கும், ஒரு கிளாஸ் இனிப்பா இருக்கும், அடுத்த ஒரு கிளாஸ் எடுத்து அது என்னது கசப்பா மாறும். இல்லை, ஒரு நேரம் நீ ஒரு மாதிரி இருப்ப, ஒரு நேரம் நீ வேற மாதிரி இருப்ப. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு நேரம் நீ ஒரு மாதிரி இருப்ப, இன்னொரு நேரம் எப்படி இருப்ப? நீ வேற மாதிரி இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, தெய்வீக இயல்பை இயேசு வெளிப்படுத்தினார். அதை நமக்கு அவர் காட்டி கொடுத்தார். விசுவாசிகளா நம்முடைய வாழ்க்கை
நற்செய்கைகளால் அப்படியே பிரகாசமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படியே பிரகாசமா இருக்கணும்ன்றார். நீ யாராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அது எல்லாத்தையும் உனக்குள்ள ஆண்டவர் இன்புட் பண்ணிட்டு தான் இந்த உலகத்திலே ஒன்று அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறத பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, கல்யாணமானவங்க இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு கூட, சின்ன பிள்ளைங்க, நீங்கள் அவங்க அடுத்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்க, டேய் கோவப்படாத, டேய் திட்டாத, டேய் ஏண்டி இப்படி பண்ணுற, ஏண்டி இப்படி பண்ணுற. யார? உன் தங்கச்சியை நீ சொல்கிற, உன் தம்பியை நீ சொல்கிற, உன் பெத்த பிள்ளையை சொல்கிற. டேய் போய் சொல்லக்கூடாது, நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற, தப்புடாது, நீ அப்படி தப்பா போயிடாதடி சொல்றல. யாருக்கு? ஊருக்கா உனக்கா? ஏன் இயேசுவை பார்த்து ஒருத்தரும் கை நீட்டி ஒன்றும் சொல்ல முடியல? ஒன்னும் ஒரு நாளாவது கை நீட்டாம இருக்கிறாங்களா? கை நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் ஒன்னிலிருந்து அகற்றி போடுவேன்றார். உன்னை குறித்து தவறா பேசுறாங்கல்ல, அதை உன்னை விட்டு அகற்றுவேன்றார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன் என்ன பைத்தியமா? எல்லாம் நீ தான் பைத்தியம். உன்னை பைத்தியம்னு திட்டுற அளவுக்கு நான் பெரிய பைத்தியக்காரன். தைரியமா உன்னை பார்த்து பைத்தியம்னு சொல்றேன். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லாம் பைத்தியக்காரங்களா? அப்ப நாம ஒரு தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த ஒரு பகுதி மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நாம் நடக்க வேண்டிய 14 காரியங்களை ஒரு நாள் இன்னொரு நாள் கர்த்தர் சித்தமானா நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு இன்புட் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் திறன் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. காற்றை கடிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், கடலை அமர்த்துகிற ஒரு ஆண்டவர், ஆண்டவரா அல்லது மனுஷனா? ஒரு காற்றை அடக்கும்போது ஏன் சீஷர்களுடைய வாழ்க்கை முதல்ல காற்றை அடக்கினாரா அல்லது சீஷர்களுடைய அவிவிசுவாசத்தை கடிந்து கொண்டாரா? ஏந்திரிச்சோன்னு எழுப்புனாங்க இயேசுவை. காற்றை அடக்கினாரா அல்லது சீஷர்களை கடிந்து கொண்டாரா? சீஷர்களை தான் கடிந்து கொண்டாரு. நீங்க ஏன் பயப்பட்டீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சு? அப்ப நம்ம விசுவாசம் தான் என்னன்னே தெரியாம வாழ்றோம்ல. நாளைக்கு புது வருஷம். உன் தேவைகளை சந்திக்க உன் விசுவாசம் போதும். பூமி பணத்தால் நடக்குது, பரலோகம் உன் விசுவாசத்தை கேட்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வர வருஷம் எல்லாத்த விட நம்ம விசுவாசத்துல தேவ மகிமையை காண்கிற வருஷமாய் மாறும் என்று சொல்றவங்க அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? ஒரு கேள்வி, மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகள். நான் எங்கு இருந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? நான் இங்கு என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை படைத்தவர் விரும்புகிறார்? நான் எங்கே போகிறேன்? இந்த 5 கேள்வி ரொம்ப அவசியம். நான் எங்கு இருந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? நான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரு? நான் எங்கே போக போகிறேன்? இந்த 5 கேள்வி ஒரு விசுவாசிக்கல, உலகத்திற்கிற எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் அது பொருந்தும். ஆனா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இவ்விதமாய், சொல்லுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, சொல்லுங்க, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவது. ராஜா கட்டளை தான் கொடுப்பாரு, செய்யலைன்னா அந்த கேள்வியே கிடையாது. பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேற்ற விவாதம் நடத்தப்படும். ஆனா பரலோகத்துல ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் சட்டம். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னா பிரகாசிக்கணும். நான் அப்படி வாழ்ந்தா அது உன் இஷ்டம், உன்னை இருளில் போடுவாங்க. அப்ப நான் பிரகாசிக்கணும். நான் சபைக்கு வரேன், நல்ல உபதேசத்தை கேட்கிறேன், வெளியே போகும்போது நான் வேற ஆளு இல்லை. வார்த்தை தான் என் வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கை. திரும்பி வாசிக்கலாமா? மத்தேயு 5:16, மத்தேயு 5:16, மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. பிரகாசங்களை ஏந்திரிங்க, பிரகாசிக்க ஏந்திரிங்க. உன் இருளை அகற்றி விட்டேன். உன் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், முள்ள மாதிரி தனம், கீழ்படியாம பொல்லாப்பு செய்கிற கோணம், அக்கிரமம் செய்கிற காரியம், கீழ்படியாம நான் மாறவே மாட்டேன்னு உன்னுடைய பிடிவாதம் எல்லாத்தையும் அகற்றி விட்டேன். கார் மேகத்தை போல அகற்றி விட்டேன். இந்த ஜனத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்க சுடர்களை போல பிரகாசிக்கிறவங்க. இன்று முதல் பிரகாசிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷல்லதரபா ஓரி பலபரா ஹத்திகரபா. ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் ஜீவ நதியா உனக்குள்ள இருந்து புறப்படணும்னு விரும்புறாரு. அன்றையும் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். ஏலிதிரை பலவரஹத்துரை பலவரஹத்து குபரபதே ஏஷத்தரோபோலி கல்கரதலபதீர பலவதூர பலவதி எக்கத்தூர பலவரிய பலவ ஷபப பலவதூர பலவரிக்க பபப ஆலலூதர பலவரஷதர பலவதூர பலவ. நற்கிரியைகளால் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, பிரகாசத்தை பார்த்து பிரகாசத்தை ஆண்டவரே அனுபவித்து பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை அனுப்புகிறபடியினாலே உலகத்திலே ஆண்டவரே இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணி இருக்கிறேன். ஓ ரஹத்துர பலவதிரபதி பரதிலபதி கலதுரப. ஓ ஹalleluya ரிபலப ஷபபபபபப. ஓ ரிகலதபலப தூரபலப தீரப. மகிமை 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 மகிமையம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.